மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இந்த நாம் தமிழர் கட்சி, சாட்டை துரைமுருகன், சீமான், இப்ப யாரு இந்த புதுசா ராஜபோகனா யானைக்கு அவளை குடிக்க சக்தி மித்திர குடிக்க தெம்பாருங்க அப்படின்ட்டு அச்சு ஒற்றாடி பொருள் அடிக்கும். 4 சுத்தி குப்பரம் வந்துட்டாப்ல. நீ ஏன கவலம் குடிச்சானா காண கவலம் குடிச்சானே மண்டை இடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம் கீழே வீழ்ந்து கிடக்கு. ஏதோ காய்டல் லோகல் மாதிரி தொடைய காமிச்சு உட்காந்துக்கிறாப்பீங்களா, அந்த அளவுக்கு அடிச்சு உட்கார வச்சுக்கிறாங்க. இதுதான் அதாவது என்னை எதிர்த்து ஒருத்தன் கேள்வி கேட்டா நான் போய் அவனை அடிப்பேன்ற ஒரு மனநிலை இருக்குல்ல, அப்படி உள்ள மனநிலை உள்ளவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கிடைக்கப்பட்டதான் சிறப்பான பாடம். உன்னை பத்தி தப்பா பேசிட்டானா, அவதூறா பேசிட்டானா, முடிஞ்ச நீ கொண்ட டெஃபமேஷன் கேஸ் போடு, கோர்ட்ல பாத்துக்கிட்டோம். ஆனா என்ன நீ பத்தி பேசினாலே அவனை அடிப்பேங்கிற மனநிலை உள்ளவங்களுக்கு இதாங்க இது. அதை நீ போட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் மட்டும் இல்லைன்னா ஒரு வாரத்தை வச்சு நல்லா செஞ்சிருக்கலாம். என்ன பண்றது, நாளைக்கு ரிசல்ட் விட போறாங்க அப்படின்னா அது அப்படியே ஓவர் நல்ட்டா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு எந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ வச்சு செஞ்சுருக்கு. இந்த நாம் தமிழர் கட்சியை சாட்டை துரைமுருகன் அந்த ஆலயம் அதுக்கு பிறகு நைட்டு 12 மணிக்கு பிறகுலாம் அந்த எலெக்ஷன் கேஸ் செட் ஆயிட்டுனா வேற மாதிரி ஆயிடும். சரி விடுங்க. அதாவது நாளை நம்ம எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணுங்கிறது முன்னாடியே திமுக நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. ஏன்னு கேட்டா இன்னைக்கு திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் RS பாரதி கொண்ட எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருக்கிறார். ஒரு மனு ஒன்று கொடுத்திருக்கிறார். நாளை பிஜேபி இங்கே கலவரம் ஏற்படுத்தக்கூடும், அதனால நீங்க தகுந்த பாதுகாப்பு கொடுங்கன்னு. ஆனா கலவரம் ஏற்படுத்த போறதே நீங்க என்னடா முன்கூட்டியே கொண்டு ஆஜராகிறாங்களா, வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஏன் புருஷன் குதிர்க்குள்ள இல்லைங்கிற மாதிரி சொல்ற கதையை இன்னைக்கு சொல்லிவிட்டாங்கன்னு வச்சுங்களா. நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத வாங்க ஷார்ட்டா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ஏன் தாத்தா. எங்களோட வீடியோக்களை பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சரி, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் நம்ம எல்லாம் மிக எதிர்பார்ப்புடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் நாளைக்கு வரப்போகிறது. அந்த பூத்துகளில் மொத்தம் தமிழ்நாடு முழுக்க 61 பூத்து நினைக்கிறேன். 61 பூத்துகளில் நாளைக்கு என்ன போறாங்க. சரி, அந்த இடங்கள் எல்லாம் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பு, கண்ணும் கருத்துமா பாதுகாக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். தாவேக்காவுடைய வேட்பாளர்கள் ஒரு 100 ஓட்டு, 10 ஓட்டு, 2 ஓட்டு, 1 ஓட்டு, 5 ஓட்டு, ஒரு 1000 ஓட்டுக்குள்ளெல்லாம் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை நம்மளால ஒரு 100 ஓட்டு முன்னாடியில் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த திமுக என்ன பண்ணாங்கன்னா, இவங்க அதிமுக தோத்துட்டா கூட பிரச்சனை கிடையாது, ஆனா தாவேக்காட்ட தோத்துட்டா ஏமான போச்சா மாறு போச்சுட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுவாங்க. அதுக்கான நடவடிக்கை என்னன்னா, நம்மளை ட்ரிகர் பண்ண பார்ப்பாங்க, நம்மளை அடிக்க பார்ப்பாங்க, நம்மளை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ண பார்ப்பாங்க, அள்ளி போட்டு கொடுத்தாங்க. இது மாதிரி நடவடிக்கைகள் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடிங்கிறது வேற. ஆனா இந்த முறை மிக வேறுபட்டு ஒரு களம் அமைந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய ஆற்றாமையை ஏன்னு கேட்டால் எலெக்ஷன் பூத்தில் ஓட்டு போட போன பிஏவி என்னென்ன அடி அடிச்சாங்கன்னு தெரியும். இந்த சேகர் பாபு நம்ம அசோக் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் பிடிச்சி அடிக்கலையா, இதெல்லாம் நடந்துச்சு இல்லை. இது அதே இடத்துல சேகர் பாபு நாளைக்கு தோத்து வராரு, என்னென்ன பண்ணுவாங்க. ஏன்னாட்டா உங்களுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது. என்ன சர்ப்ரைஸ் கேட்டீங்கன்னா, அதாவது தமிழகத்தில் திமுகவில் இருக்கிற மிகப்பெரிய அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் நாளைக்கு தோக்க போறாங்க. அதெல்லாம் நடக்க போகிறது. சொல்ல போனா கோவையில் நம்ம செந்தில் பாலாஜி நிற்கிற அப்படி இல்லை, அவரே அங்கே தோக்க போறாரு. அங்கே ஜெயிக்க போறது யாரு? அதிமுக ஜெயிக்க வராது. அங்கே நம்மளுக்கு அந்த ஒரு இது இல்லைங்களா. அதிமுக ஆள் ஜெயிப்பதற்கான அதிக வழி இருக்கு. அப்படிங்கிற விஷயத்தில் நம்மளாம் தோத்து போடாங்க. அப்புறம் என்ன பண்றது, அரசியல் ஆடாதையாக தெரிய வேண்டியதான். கரூரை சுற்றி நீ கரூர் பக்கம் கூட போக முடியாது தம்பி. அப்படிங்கும்போது தமிழ்நாடு சுற்றி இங்கே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. இல்லைன்னா சாட்டை துரைமுருகன் மாதிரி வேர்ல்டு டூர் போங்க. அது திறநதி காசு உங்களுக்கு திமுக கொடுத்துருக்கோ இல்லையா, திமுக திறநிதியில் திருட்டு அது ஊர் சுற்றினா ஜாலியாக இருக்குன்னு சாட்டை துரைமுருகனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். சரி விடுங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பல ஆட்கள், பல திமுக பெரிய ஆட்கள் டம்மி பேசாலும் ஜெயிச்சிருவாங்க. பெரிய ஆள்லாம் தோத்துக்குவாங்க இல்லை. அவங்களோட ஆற்றாமை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா, நம்மளை வச்சு தான் வெளிப்படுத்துவாங்க. அடிக்கிறது, கொளுத்துறது, இந்த பழைய காலத்து படத்துலலாம் வரும்ல, அர்ஜுன் படம், சத்யராஜ் படம்லாம் வரும்ல, அதே மாதிரியான சீன்கள் நடப்பது கூட வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அந்த இடங்கள்லாம் நம்ம ரொம்ப சேஃபாக இருங்க. ஒருவேளை நம்ம வெற்றி பெற்றுட்டா கூட அவங்களே ட்ரிகர் பண்ற மாதிரி கொண்டாட வேண்டாம். கொண்டாடணும், தரமாக கொண்டாடணும், மாசா கொண்டாடணும். ஆனா ஒரு இடத்துலையும் அவங்கள தப்பா பேசி இங்கே பாரு நான் ஜெயிச்சிட்டேன் மாத்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லாம நம்மளுடைய வெற்றியை நாகரிகமான முறையில் கொண்டாடுங்க. அதற்கு பிறகு இந்த எலெக்ஷன் ரிசல்ட், எந்த எலெக்ஷன் ரிசல்ட் நமக்கு தகுந்ததாக இருக்கும். இந்த டிவி சேனல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய திருட்டு போயிலோ இந்த நேரத்தில் டிஆர்பி ஏற்ற பார்ப்பானுங்க. அப்போ என்ன பண்ணுவானுங்கன்னா, இப்போ தந்தி டிவின்னு வச்சுங்களேன், அவன் சொல்லுவான் திமுக 40 இடங்களில் முன்னிலை வகித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. உடனே டிவியை மாற்றுங்களேன், ஒளிமா இருக்கு, அவன் அப்போ தான் 20 சொல்லிட்டு இருப்பான். அடுத்தது புதுசாக ஒன்று மாற்றுங்களேன், வேற ஒரு டிவி ஒன்று மாற்றுங்களா, புதிய தலைமுறை, அவன் அப்போ தான் 10 சொல்லுவான். இவனுக்கு என்னன்னா மாற்றி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருப்பான். எதுவுமே உண்மையாக இருக்காத பட்சத்தில் நமக்கு டென்ஷன் ஆகிடும், என்னடா அது அப்படின்னு. அதனால் தேர்தல் ஆணையமே
ஒரு வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்கு. அதாவது ஈஸி நெட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனே இருக்குது. நீங்கள் போயிட்டு மொபைலில் இன்றைக்கே இந்த ஈஸி நெட் வந்து நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், ஃபோட்டோ பிரிண்ட் கூட பக்கத்தில் போடுறோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸ்டேட் வாரியாக தமிழ்நாடு கிளிக் பண்ணுங்கள். தமிழ்நாடு கிளிக் பண்ணிட்டா தமிழ்நாட்டில் யார் யார் முன்னிலை என்னெல்லாம் அது டீட்டெயில் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் உங்களோட தொகுதி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட வசதிகள்லாம் இருக்குது. அதனால் எந்த ஒரு மீடியா திருட்டு பசங்களையும் நீங்கள் நம்பாதீங்க. அவங்க டிஆர்பிக்காக என்னன்னாலும் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் அதெல்லாம் நம்பாமல் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்காக போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அதற்கு பிறகு நம்மளாம் அதிக நேரம் பேசுனது ஏற்கனவே நம்ம வீட்டு குழந்தைகளை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துங்க. என்கிட்ட பெரிய குழந்தை, நிறைய குழந்தைகள் விஜயின் மீது அதீத அன்பில் இருக்கிறாங்க. அதனால் ஏதாச்சும் மன வருத்தப்படுவாங்க, மன உளைச்சலாகும் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு தான் சொன்னோம். அதற்கு பிறகு ஒரு 20 வயசுக்கு மேற்பட்டவங்களாம் அந்த பசங்கள்லாம் திடீர்னு டென்ஷன் ஆகி ஒரு மது இது குடிச்சிட்டு ஒரு எமோஷனலாக ஃபீல் பண்ணுவாங்க. டக்குன்னு நான் சூசைட் பண்ணுற மாதிரியான தாட்டுக்கெல்லாம் போவாங்க. அதனால் பாதுகாப்பாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது அப்படியே என்ன பண்ணாங்கன்னா அந்த குழந்தைகள் பாதுகாப்பு வாரியமாக என்ன ஒரு இழவு வாரியமாக அவனுக்கு உடனே இது அறிக்கை விட்டானுங்க. இந்த நேரத்தை தேர்தல் வெளியிடும் பொழுது அந்த ரிசல்ட் வரும்போது உங்களுடைய குழந்தைகள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்டா இத்தனை வருஷம் கடை போனீங்க, இப்போ என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, நான் சொல்லாமல் சொல்கிறாங்களாம். விஜய் அவர்கள் மீது ரொம்ப குழந்தைகள் பாசமாக இருக்காங்க, விஜய் ஒரு வேளை தோத்து போனால் அந்த குழந்தைகள் ஏதாச்சும் பண்ணிக்கிடுவாங்கிற மாதிரி நான் நரேட்டிவ் செட் பண்ணலாம். நம்ம சொன்னது நம்ம வீட்டு குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி அவங்க மனம் உடையாமல் இருக்கணும் அப்படின்னு. ஆல்ரெடி இப்போ செட் ஆகிருப்பாங்க. இந்த கடந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே செட் ஆகிருப்பாங்க. நீங்களுமே செட் ஆகுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்ட் செட் ஆகுங்க. அதுக்கு உங்கள்கிட்ட குழந்தைய பார்த்துக்கலாம். நீங்களே மைண்ட் செட் பண்ணாமல் தான் உட்காந்துக்கிறீங்க. அப்புறம் உங்கள்கிட்ட குழந்தைகளை சொல்லி என்ன பண்ணுறது? அதனால் எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ண போகிறோம். ஒருவேளை வெற்றி பெற்றுவிட்டாலும் அதை உங்களுடைய குழந்தைக்கு ஒரு கிஃப்டாக கொடுங்க. ஒரு காணிக்கை, இந்த அம்மா விஜய் மாமா ஜெயிச்சு டாப்ல கொடுக்கும். ஒருவேளை அப்படி இல்லை கூட்டணி ஆட்சி அமைகிறதுனா அதை பற்றின விளக்கம் கொடுங்க. எப்படி இந்த கூட்டணி ஆட்சி நடக்க போகிறது, விஜய் அவர்கள் எப்படி உட்கார போறாரு, கூட்டணி ஆட்சி நடந்தாலும் விஜய் அவர்கள் சிஎம் சீட்டில் உட்காருவாரு அப்படிங்கிறத பொறுமையை எடுத்து சொல்லுங்க. ஒருவேளை நம்மளாம் நினைச்சதுக்கு மாறா இந்த திமுக ஜெயிச்சிட்டு அப்படின்னா கூட அதை எப்படி குழந்தைகள்கிட்ட எடுத்து வைக்கணும். இந்த திமுகவை நீ ஒழிச்சு கட்டணும். இவங்க கள்ள ஓட்டு போட்டிருக்கிறாங்க, சும்மா சொல்லுங்க. சும்மா இல்லை, உண்மைதான். எவ்வளோ தான் கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக கள்ள ஓட்டு போட்டுங்கிறதுனால எப்படியாவது இப்போ உனக்கு வயசு என்னம்மா, உனக்கு 12 வயசு ஆகுதா, நீ 18 வயசாகி உனக்கு இது வந்தது பிறகு நீ தான் விஜய் முதலமைச்சர் ஆக்கணும். உன் ஓட்டுக்காக தான் விஜய் இந்த வாட்டியே முதலமைச்சர் ஆகலைங்கிற மாதிரியே சொல்லிவிடலாம். நம்ம வீட்டு பிள்ளை தானே. அப்படி தான் சொல்லி உங்கள் வீட்டு குழந்தைகளை தயார்படுத்துங்கள். எந்த தவறு கிடையாது. அவர்கள் ஏதோ ஒரு தவறான நரேட்டிவ் செட் பண்ணாலும் அதெல்லாம் எவ்வளோ நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. நான் இதெல்லாம் மேட்ரா, அதனால இதெல்லாம் தூக்கி வீசிட்டு நம்ம வீட்டு குழந்தைகளுடைய பாதுகாப்பு நமக்கு முக்கியம் இல்லையா? அதனால இந்த காணொலி வாயிலாக உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அக்கா குழந்தைகள், தங்கை குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, அண்ணன் வீட்டு பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அதற்காகவும் நான் கடமைப்பட்டிருக்கேங்கிறதுனால இந்த மேட்டரை கொண்டு வர அவங்கள மாதிரி தவறான நரேட்டிவ்ல செட் பண்ண விரும்பல வச்சுங்களேன். அதே மாதிரி வெற்றி பெற்ற உடனேயே உங்களுடைய கொண்டாட்டங்களை ரொம்ப நாகரிகமான முறையிலேயே கொண்டாடுங்க. இந்த வாட்ஸ்அப்பில் பெரிய அளவில் ஸ்டேட்டஸ் வச்சு அதெல்லாம் கொண்டாடுங்க. எவனாச்சும் உங்களை திட்டுவாங்க, உங்கள் சொந்தக்காரனே திமுககாரன் இருப்பாங்க, பெரிய பச்சத்தப்பமாக இருப்பாங்க, நம்மள அப்படிங்கிற மாதிரி திட்டு வாங்கிறாங்களே, அதெல்லாம் கடந்து போயிடுங்க. அது மாதிரி ஒருவேளை அவங்க ஜெயிச்சிட்டா கூட அவங்க வைக்கும் போது நீங்கள் பெருசாக ஒன்று சொல்லாமே கங்க்ராச்சுலேஷன் போட்டு அனுப்பி விடுங்க, என்ன பண்ணுறது அப்படி விட்டுட்டிங்கன்னா அதெல்லாம் ஜென்ரலாக ஹேண்டில் பண்ணிடுங்க. இந்த எலெக்ஷனுக்கு நீங்கள் இந்த ரிசல்ட்டுக்கு நீ வெரி ப்ரிப்பராக பிளானாக ஒரு எப்படி சொல்கிறது ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ. சரி, நாளை சந்திப்போம். நாளைய வீடியோக்குள்ளே நம்ம சந்திப்போம். சரி, வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இந்த விடுபடுவது நான் உங்கள் யங் தாத்தா.